வணக்கம். வீக் ரூலர்ஸ் ஆஃப்டர் அவுரங்கசீப் டாபிக்ல இப்போ நம்ம ஆலம்கீர் 2 பத்தி பார்க்க போறோம். இவர் 1754லிருந்து 1758 வரை ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்தாரு. இவர் டைம்ல இவர் எப்படி இருந்தார்னா ஜஸ்ட் அ பப்பட் அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் அ பப்பட் அப்படின்னா இவருக்கு எந்த பவருமே கிடையாது. இவர் ஏன் அப்படி இருந்தார்னா இவரோட காலத்துல தான் அகமது ஷா அப்தல் அலி உள்ள ஆட்சி பண்ணிட்டு இருப்பாரு. யார் மூலியமானா அவரோட கேர்டேக்கர் மூலியமா இவரை கிங் மாதிரி வச்சுட்டு, ஆக்சுவலாக இவர் கிங் தான், ஆனால் கிங் மட்டும்தான் இவருக்கு போஸ்டிங், இவருக்கு எந்த பவர்ஸுமே கிடையாது. அவரோட கேர்டேக்கரை வச்சு அவர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இவரை பிடிச்சிருவாங்க ஒரு பேட்டில், உங்களுக்கு சண்டை நடந்துட்டு இருக்கும், அதில் பிடிச்சிருவாங்க. இவங்களை கிங்காக வச்சுட்டு என்னோட கேர்டேக்கரை போட்டு போகிறேன்னு கேர்டேக்கரை போட்டு போயிடுவார். இவர் யாருன்னா ஜஹந்தர் ஷாவோட கிராண்ட்சன். ஓகே, இப்போ இவர் யாரால அரியணை ஏறப்பட்டாரு அப்படின்றது பவர்ஃபுல் நோபல்ஸ். ரோஹில்லா சீஃப் அப்படின்னா, ரோஹில்லானா யாருன்னா உத்தரப்பிரதேசத்தில் வாழ்ந்துட்டு இருக்க ஆப்கான் பீப்புள்ஸை ரோஹில்லாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அகமது ஷா அப்தல் அலியும் ஆப்கானிஸ்தான் தான். ஸோ அவங்களோட கண்ட்ரோலில் தான் இந்த ஆட்சியே நடந்துகிட்டு இருக்கும். இப்போது இவரோட டைமில் தான் பேட்டில் ஆஃப் பிளாசி நடந்துச்சு. 1757 பேட்டில் ஆஃப் பிளாசி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேட்டில் இது. இது நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த டைமில் பிரிட்டிஷ் சிராஜுத்தாவுல்லாவை நவாப் ஆஃப் பெங்காலாக இருப்பார், இவரை தோக்கடிச்சிருவாங்க. இந்த டைம் தான் பிரிட்டிஷோட பொலிட்டிக்கல் பவர் உண்மையாகவே ஆரம்பிக்கும். இதுக்கு அடுத்து நம்ம ஷாஜஹான் 3 பற்றி பார்க்கலாம். ஷாஜஹான் 3 இவரை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இவர் 1758லேருந்து 1759 வரையும் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். இவரும் ஜஸ்ட் அ பப்பட். எல்லாரும் நோபல்ஸ்லாம் சேர்ந்து இவரை ஒரு எம்பரராக ஆக்கியிருப்பாங்க. ஏன் இந்த இடத்துல நம்ம இதை தெரிஞ்சுக்கணும், ஏன் இந்த இடத்துல நோபல்ஸே ஆட்சி பண்ணலாமே, ஏன் முகல் எம்பரர் ஒருத்தரை உட்கார வைக்கிறாங்க, அவங்க ஒன்றுமே பண்ணலைனாலும் அப்படின்னா, இப்போது எப்படி சொல்கிறது, இப்போது ஏடிஎம்கே இருக்குது, எக்ஸாம்பிளுக்கு ஏடிஎம்கே இருக்குது. ஏடிஎம்கேக்கு ஜெயலலிதான்ற ஒரு ஃபேஸ் வேல்யூ உண்டுல்ல, அதே மாதிரி தான் ஷாஜஹான் 3. இப்போ ஷாஜஹான் 3 இருக்கட்டும், ஆலம்கீர் 2 இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவங்க முகல் எம்பையர், முகலோட வாரிசுகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேஸ் வேல்யூ உண்டு. ஸோ அந்த ஃபேஸ் வேல்யூவை தாண்டி போகும்போது நிறைய நோபல் சண்டை போட்டுக்க ஆரம்பிப்பாங்க. அதனால ஆட்சி கரெக்டாக நடக்காது. அதுக்காக தான் இவங்க ஒன்றுமே பண்ணலைனாலும் முகல் எம்பரர் ஒருத்தர் இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்களை கிங்காக போடுறாங்க. இவங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த ஷாஜஹான் 3 இந்த இதில் இம்பார்ட்டன்ட் கிடையாது. இவர் ஜஸ்ட் பப்பட் மட்டும்தான். அதை மட்டும் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஷா ஆலம் 2 இவரை பற்றி நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.